மங்கள குங்குமம் அணிந்த சுமங்கலிகள். பூலோக சொர்க்கம் என கூறப்படும் காஷ்மீரின் பகல்பூரில் மகிழ்ச்சிகள் திளைத்துக் கொண்டிருந்த அவர்களின் கணவர்களை குறிவைத்து சுட்டுக் கொன்ற பயங்கரவாதிகள். அந்த பயங்கரவாத கொடுஞ்செயலுக்கு பழிவாங்கும் போது இந்தியா இட்ட பெயர்தான் ஆபரேஷன் சிந்து. முதல் இலக்கு தார் பாலைவனத்துக்கு இணையான ராஜஸ்தான் எல்லை. இடம் பகவல்பூரில் ஜெய்ஷ்-இ முகமதுவின் தலைமையகம், மௌலானா மசூத் அசாரின் தலைமையிடம். கந்தஹாரில் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை கடத்திச் சென்ற பயங்கரவாதிகள் 3 பேரில் இந்தியா விட்டுக் கொடுத்தவர்களில் ஒருவன். பாகிஸ்தானில் சர்வாதிகாரியாக இருந்த ஜியாவுல் ஹக் விமான விபத்தில் கொல்லப்பட்டதும் பகவல்பூரில் தான். அந்த நகரை தான் இந்திய ராணுவம் முக்கியத்துவம் கொடுத்து முதல் இலக்காக மாற்றியது. இந்தியாவின் ஏவுகணைகளால் தகர்த்து தரைமட்டமான மசூத் அசாரின் இந்த கட்டடத்தின் காட்சிகள் தான் உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவின் 2வது இலக்காக இருந்த முரிக்கை பாகிஸ்தான் நகரான லாகூருக்கு அருகே இருக்கிறது. அங்கு இருக்கும் மர்கஸ்-இ-தாயிஃபா என்பது லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகளின் முக்கிய பயிற்சி மையமாகும். மும்பை தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு இங்குதான் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்தியாவின் போர் விமானத்தில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இந்த கட்டடத்தை தரைமட்டமாக்கியது. கோட்லியின் 2 இடங்களில் ஒரே நேரத்தில் இந்தியா தாக்குதல் நடத்தியது. அவற்றின் ஒன்று ஜெய்ஷ்-இ முகமது பயிற்சி மையம், மற்றொன்று ஹிஸ்புல் முஜாஹிதீன் மையம். ஜம்முவில் கட்டுப்பாட்டு எல்லைக்கு ஈடாக ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கிறது இந்த நகரம். கோட்லியில் உள்ள ஜெய்ஷ்-இ முகமது மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத தளங்களில் இந்தியா தாக்குதல் நடத்தியது. இந்த 2 இடங்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்தின் முழு ஆதரவும் ராணுவ வசதிகளும் வழங்கப்பட்டு வந்தது. இந்தியாவின் அடுத்த தாக்குதல் இலக்கு முசாஃபராபாத். இது ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகராகும். இதன் கிழக்கு திசையில் இந்தியாவின் பாரமுல்லாவும் குப்வாராவும் அமைந்துள்ளன. முசாஃபராபாத் வழியாகத்தான் பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுக்குள் பயங்கரவாதிகளை அனுப்பி வைக்கிறது. முசாஃபராபாத்தில் உள்ள லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ முகமது தளங்கள் இந்தியாவின் தாக்குதலில் அடியோடு அழிக்கப்பட்டது. லஷ்கர்-இ-தொய்பாவின் முக்கிய பயிற்சி மையம் இயங்கி வந்தது. இந்தியாவுக்கு எதிரான சதி திட்டங்களுக்கு உருவம் கொடுக்கும் முக்கிய இடம் எனவும் இதை கூறலாம். இங்கு இருந்த அக்லே ஹதீத் என்ற கட்டடம் இந்தியாவால் ஒழிக்கப்பட்டது. 6 இடங்களில் உள்ள 9 பயங்கரவாத மையங்கள் இந்தியாவால் தரைமட்டமாக்கப்பட்டது. இந்த மையங்களுக்கான செலவு மற்றும் அனைத்து உதவிகளையும் பாகிஸ்தான் ராணுவம் வழங்கி வளர்த்து வந்தது. விமானப்படை பிறப்பித்த உத்தரவின்படி இந்தியாவின் தாக்குதல் அதிகாலை 1 மணிக்கு துவக்கப்பட்டது. இந்த மையங்களுக்கான செலவு மற்றும் அனைத்து உதவிகளையும் பாகிஸ்தான் ராணுவம் வழங்கி வளர்த்து வந்தது. இந்தியாவின் தாக்குதல் அதிகாலை 1 மணிக்கு துவங்கப்பட்டது. இந்தியா தாக்கியது பாகிஸ்தான் ராணுவத்தை அல்ல, அரசு கட்டமைப்பை அல்ல, சாதாரண அப்பாவி மக்களை அல்ல. கொல்லப்பட்டவர்கள் அங்கு இருந்த பயங்கரவாதிகள் மட்டுமே. பயங்கரவாதத்திற்கு எதிரான பதிலடியை மட்டுமே இந்தியா தொடுத்தது. மிகவும் துல்லியமாக இந்த ராணுவ நடவடிக்கையை இந்தியா நடத்தியது. கொல்லப்பட்டவர்கள் அங்கு இருந்த பயங்கரவாதிகள் மட்டுமே. பயங்கரவாதத்திற்கு எதிரான பதிலடியை மட்டுமே இந்தியா தொடுத்தது. மிகவும் துல்லியமாக இந்த ராணுவ நடவடிக்கையை இந்தியா நடத்தியது. இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனும் தலை நிமிர்ந்து நடக்கும் சூழலை இந்திய ராணுவம் உருவாக்கி கொடுத்துள்ளது.
ஜெய் ஹிந்த் என முழக்கங்கள் எழுவதும் அவர்களுக்காகவே தான். ஜெய் ஹிந்த்.